வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய அரசு தீபாவளி அன்று பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு இணையாக தமிழ்நாட்டின் மாநில அரசும் 5000 ரூபாய் கொடுக்கிற அறிவிப்பை தீபாவளி அன்று வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் பணம் கிடைக்கும், எப்போது தரப்போறாங்க அப்படிங்கிற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, நாட்டு மக்களுக்கு தீபாவளி என்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகளில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தினத்தன்று அறிவித்ததற்கு போட்டியாக பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசு வெளியிட இருக்காங்க. இதற்கு 10,000 கோடி ரூபாய் தேவை என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தி இருக்காங்க. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வாயிலாக 2,20,00,000 ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க ஆளும் கட்சியான திமுக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வரும் பொங்கலுக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 5,000 ரூபாய் வழங்க முடிவு செஞ்சிருக்காங்க. இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ளன. ஆனால் அதற்கு முன்னதாகவே டெல்லியில் சமீபத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டு மக்களுக்கு தீபாவளி என்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரிகள் குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகளும் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அறிவிப்பை பற்றி தான் தற்பொழுது பலரும் பேசிட்டு வராங்க. அதனோடு போட்டி போடும் வகையில் பொங்கலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே, அதாவது அக்டோபரில் தீபாவளி சமயத்தில் பொங்கல் பரிசாக 5,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் தமிழ்நாடு அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் செலவாகும். அதற்கான நிதி திரட்டும் பணிகளில் கவனம் செலுத்தி அவசியமில்லாத செலவுகளை குறைத்து நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. மக்களே, தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசா இது வரைக்கும் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 2011 வரையும் இருந்த திமுக ஆட்சியில் அப்போது சர்க்கரை, பொங்கல் தயாரிக்க பயன்படும் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகியவை குறிப்பிட்ட எடையில் வழங்கப்பட்டன. அதற்கு பிறகு 2011 முதல் 16 வரை இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு 100 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு 2016 முதல் 2021 வரை இருந்த அதிமுக ஆட்சியில் மளிகை தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. குறிப்பாக கடந்த 2021 பொங்கலுக்கு அந்த ஆண்டில் நடந்த சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கார்டுதாரர்களுக்கு தலா 2,500 ரூபாய் வழங்கப்பட்டது. பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் 2022 பொங்கலுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள மளிகை தொகுப்பு வழங்க அடுத்த 2 ஆண்டுகளுக்கும் தலா 1000 ரூபாய் ரொக்கமும் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு எல்லாம் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரொக்கம் இல்லாமல் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டன. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2026 தைப்பொங்கல் அன்று பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.